என் நேசரே, என்றும் கைவிடாதவர் நீரே, எண்ணில் அடங்கா நன்மை செய்தவர், என்னை மறவாதவர் நீரேன்னு கேட்டார். அந்த பாட்டில் போட்டிருந்த வார்த்தையின்படியே அந்த சூழ்நிலை காணப்பட்டது. ப்ரைசிங் முன்னால் நல்ல மழை. அப்போ நான் அப்படி உடைந்து நொறுங்கி போனேன். அதனால் அவர் கட்டுறதான் அந்த பாட்டு முற்றிலுமாக என்னை தேற்றியது. இப்போதும் கூட நான் அந்த பாட்டை பாட விரும்புகிறேன். இயேசுவே என் நேசரே, என்றும் கைவிடாதவர் நீரே, எண்ணில் அடங்கா நன்மை செய்தவர், என்னை மறவாதவர் நீரேன்னு சொல்லி. இயேசுவே என் நேசரே, என்றும் கைவிடாதவர் நீரே, இயேசுவே என் நேசரே, என்றும் தேற்றிக் கொண்டே மழை பெஞ்சிட்டே இருக்கு. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. மகனே, இயற்கையை உண்டாக்குனவர் நான் தான், நான் இயற்கைக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி. அது சாதாரணமாக மழை பெய்யாத நாளில் நடந்தது போலவே நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் என்னை அடிக்கடி தேடுவதான். இந்த கோரஸை நான் அடிக்கடி பாடுவதுண்டு. அவர் இந்த சாங் கம்போசிங்கில் நல்ல கிருபை பெற்றவர், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை கூட நான் இந்த கோரஸை பாட எல்லாரும் கைத்தட்டி ஆவியில நிரம்பி பாடுவோம். இயேசுவே